வணக்கம். வாழ்க வளமுடன். நேற்று என்னால பேச முடியல. ஏன்னா இரவு வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேலை சரியா இருந்தது. இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயானேன். அதனால இப்போதைக்கு என்னுடைய கருத்துக்கள பதிவு பண்றேன். இப்ப உங்கள்ட்ட பேசின அந்த 1 மணி நேரம் நீங்க சொன்ன அந்த தகவல்கள், மேக்ஸிமம் எனக்கு அது சரியாக பொருந்தும். நானும் கொஞ்சம் என் ஜாதகத்த ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். நெறைய பேர்ட்ட கருத்து நான் நெறையட்ட கேட்டுருக்கிறேன். அது அடிப்படையில பார்க்கும்போது நீங்க சொல்லக்கூடியது வந்து சரியா இருந்துச்சு. நெறைய விஷயங்கள வந்து அ தெளிவா சொன்னீங்க. அதாவது பரிவர்த்தனை யோகம். அப்புறம் நான் என்னுடைய 8ல ராகு இருக்கிறது வந்து எனக்கு பேடு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது இல்ல அப்படிங்க. 2ல கேது இருக்கிறது, 8ல ராகு இருக்கிறது வந்து நாகதோஷம் மாரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் நாகதோஷம்லாம் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் 3ஆம் வீட்ல இருக்கக்கூடிய 3 கிரகங்கள், அதாவது அ அந்த முக்கூட்டு கிரகங்களுடைய அந்த யோகம் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறது தெளிவா சொன்னீங்க. நெறைய விஷயங்கள் நமக்கு புரிதலுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் இந்த மாந்தி வந்து கேரளால தான் பார்ப்பாங்க. தமிழ்நாட்டுல மாந்தி பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் அந்த மாந்திங்கிறது பிரேதத்தோட சம்மந்தப்பட்டது. இறந்த ஆத்மாக்களுடைய இதோட சம்மந்தப்பட்டது. ஸோ நீங்க அதெல்லாம் சொன்னீங்க. இப்ப இயல்பாவே பார்த்தீங்கன்னா, நான் வந்து எந்த இறந்த வீட்டுக்கு போனாலும் இயல்பாவே நான் போய் முழுசா அங்க நின்னு அவங்கள எடுக்கிற வரைக்கும் இருந்துட்டு, எனக்கு அந்த பாடைய அவங்கள வச்சு அவங்க தூக்கிட்டு சுத்துவாங்க இல்லையா? அது மாரி அவங்கள தூக்கிட்டு போறதுக்கெல்லாம் நான் ரொம்ப பிரயத்தனப்படுவேன். நான் தூக்கிட்டு நெறைய பேர தூக்கிட்டு போயிருக்கிறேன். இப்ப நீங்க சொல்லும்போது புரிஞ்சுச்சு. இதெல்லாம் ஒரு வகை ஏதோ ஒரு சாபங்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்மட்ட இருக்கக்கூடிய இந்த இந்த அதனால தான் திருவிடைமருதூர் கோயில் போறதெல்லாம் பிரம்மஹத்தி தோஷத்துக்காக போகக்கூடிய இதுதானே. அப்ப திருவிடைமருதூர் போகணும். நெறைய பாவ விமோசனங்களுக்கு நம்ம செயல் செய்யணுங்கிறத நான் இந்த இடத்துல உணர்ந்துக்கிட்டேன். வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொன்னீங்க. அதுவும் நம்ம இந்த மனவளக்கலை யோகால இருக்கிறனால, அவ்வளோ சீக்கிரம் நம்மட்டருந்து வார்த்தைகள் வந்துராது. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ம பேசிற மாட்டோம். குழந்தைங்கள திட்டுவோம். எப்பயாச்சும் திட்டும்போது, கோவமா திட்டும்போது சில வார்த்தைகள் வருமே ஒழிய, நம்ம மேக்ஸிமம் எல்லாரையும் வாழ்த்துறது தான் நம்முடைய பழக்கம். இப்ப பார்க்கும்போது இயல்பாவே நம்முடைய வாழ்க்கை ஒரு ஒழுங்கமைப்புக்கு, சீரமைப்புக்கு வந்துருச்சு. நீங்க சொல்ற விஷயம் நெறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து கிளாரிட்டியா நல்லா மேட்சிங்கா இருந்துச்சு. நல்ல உங்களுடைய பார்வை சரியா இருக்கு. ஒரு அ ஒரு 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 80% 85% வந்து உங்களுடைய பார்வை வந்து தெளிவா கரெக்ட்டா ரூட் பிடிச்சு சொன்னீங்க. எனக்கு வந்து என்னுடைய பழைய மாஸ்டர் என்ன சொன்னாருன்னா, அ நீங்க டெய்லி வந்து திருப்பாவை கேளுங்க. திருப்பாவை படிங்க. அப்புறம் வந்து அ சுதர்சன அஷ்டகம் அத வந்து ரெகுலரா பாராயணம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நீங்களும் அதுக்கு ஒத்த மாரி சுதர்சனம் இல்லாம இன்னொன்னு என்னமோ போட்டிருந்தீங்கன்னு நெனைக்கிறேன். அதாவது நரசிம்ம கவச சூஸ்திரம் ஒண்ணு போட்டிருந்தீங்க. அப்புறம் எனக்கு இயல்பாவே பார்த்தீங்கன்னா, இந்த சண்முக கவசம், கந்தகுரு கவசம், கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி எனக்கு ரொம்ப புடிச்சது. அப்புறம் இது விநாயகர் அகவல் வந்து விநாயகர் அகவல், அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இது சிவபுராணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நான் ரெகுலரா எப்பயாச்சும் நான் ஃப்ரீயா இருக்கிறப்ப அதெல்லாம் படிப்பேன். படிச்சு அந்த வார்த்தைகளுக்கு பொருள் புரியறதுக்கு முயற்சி பண்ணுவேன். சித்தர் பாடல்கள் படிக்கிற பழக்கமும் எனக்கு இருக்கு. அதெல்லாம் நீங்க சொன்னபடி படிக்கும்போது நமக்குள்ள ஒரு ஒரு விதமான மாற்றங்கள் ஏற்படுது. அப்ப நம்மளுடைய வினைகள் வந்து கழிவதற்கான வாய்ப்புகள் அதுல நெறைய இருக்கு. ஸோ அத தெளிவா சொன்னீங்க. அப்புறம் ஜோதிடம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. சந்தோஷம். ஆனா எனக்கு இந்த ஜோதிட வகுப்புகள போறதுல எனக்கு பல தடைகள் இருக்கு. அது கன்டினியூவா என்னால கிளாஸ கன்டின்யூ பண்ண முடியல. இப்ப 2வது தடவ போயிட்டு நான் ஷார்ட்டா டிஸ்கன்டின்யூ ஆயிட்டேன். ஏன்னா எனக்கு தொழில் சார்ந்த அழுத்தம், மனவளக்கலை யோகா அமைப்புல இருக்கிறனால அங்கங்க வெளியில போகணும். இப்ப எம்எஸ்சி யோகா படிச்சுட்டு இருக்கிறனால என்னால இதையும் படிக்க முடியல. சரி இதுக்கு காலம் வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் உங்களுடைய அந்த பதிவு பார்த்தேன். அது ரொம்ப டெக்னாலஜி ரொம்ப டெக்னிக்கா இருந்தது. அந்த பதிவு. அதனால தான் உங்கள தொடர்பு கொண்டேன். அதுபடி நீங்க சொன்னதும் நல்ல டீட்டெயிலிங்கா இருந்தது. நீங்க இப்ப ஜோதிடம் கத்துக் குடுக்கறக்கு கத்துக் குடுக்க போனீங்கன்னா, என்னைய வந்து ஒரு மாணவனா அதுல இணைச்சுக்கங்க. நானும் ஜோதிடம் ஜோதிடம் கத்துக்கொள்வதும் நான் வந்து ஏதோ ஒரு வகையில நம்ம இந்த நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில நம்ம ஒரு நல்லது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் நானும் அத எடுக்கிறேன். அதனால அந்த வகையில எனக்கு இந்த யோகா டிராவல் நல்லா இருக்கு. என்னுடைய ஜாதகமும் நீங்க சொல்றதுல ஓரளவுக்கு சரியா இருந்துச்சு. நான் அடுத்து என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகளுக்கு பார்க்குறோம். நான் மீண்டும் ஒரு தடவ சில நாட்கள் கழித்து நான் உங்களுக்கு தொடர்பு கொண்டு நான் அந்த ஜாதகத்தையும் உங்கள்ட்ட பார்க்குறேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. நீங்க நல்லா வளர்ந்து வாங்க. நீங்க நல்லா வளர்ந்து வரணும். ஜோதிடத் துறையில ஜோதிடத்த பயன்படுத்தி நெறைய பொய் ஃப்ராடு பேசுறாங்க. நெறைய மக்கள ஏமாத்துறாங்க. பரிகாரங்கள்ங்கிற பேர்ல மக்கள நெறைய பேர் ஏமாத்துறாங்க. அந்த பரிகாரங்கள் எதுவுமே பரிகாரங்கள் கிடையாது. இது ரியலிஸ்டிக்கான பரிகாரம் வந்து எனக்கு தெரிஞ்சு மனமாற்றம் தான். மனம் நல்ல நல்ல வழிக்கு திரும்பிருச்சு. யாருக்கும் நான் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுறவங்களுக்கு
என்னால முடிஞ்ச உதவி செய்வேங்கிற அளவுல நம்முடைய மனம் திருந்திருச்சுன்னா அதை விட ஒரு சிறந்த பரிகாரம் எதுவுமே கிடையாதுன்னு குரு அடிக்கடி மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அந்த பரிகாரத்தை விட்டுட்டு ஜோதிடக்காரங்க நிறைய பேரை தவறா வழிநடத்துறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு நல்ல ஜோதிடர்கள், உண்மையிலேயே ஜோதிடத்தை ஒரு சர்வீஸா மக்களுக்கு சேவையா அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நல்ல ஜோதிடர்கள் இந்த உலகத்துக்கு அவசியம் தேவை. அந்த பண்பு உங்கள்கிட்ட இருக்கிறத நான் பார்க்குறேன். அந்த பண்பு உங்கள்கிட்ட இன்னும் மிளிர்ந்து வரட்டும். நீங்க நல்லா வளர்ந்து வரணுங்கிறத என்னுடைய விருப்பமாக நான் குருவில தெரிவித்துக் கொண்டு, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எப்பொழுதும் நல்ல வளத்தோடு இருக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். நீங்கள் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த துறையிலே நீங்கள் வளர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை அடைவதற்கு குருவடி நின்று வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்கள் சேவை மக்களுக்கு மிக நிறைவாக தொடரட்டும். வாழ்க வளமுடன்.